ஒரு அற்புதங்கள் நடக்குது, ஒரு அதிசயம் நடக்குதுன்னா அங்க எது முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது? தேவனுடைய வார்த்தை. வார்த்தை இல்லாமல் ஒரு அற்புதமோ ஒரு அதிசயமோ எங்கேயுமே என்ன பண்ணாது, நடக்காது. அப்ப ஒரு அற்புதத்தை உற்று நோக்குகிற பிள்ளைகள், ஒரு அதிசயத்தை எதிர்பார்க்கிற பிள்ளைகள், நீங்க கவனமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, தேவனுடைய வார்த்தை இல்லாமல் அந்த அற்புதம் ஒருபோதும் ஒரு ஸ்டெப் கூட ஃபார்வர்ட்ல முன்னோக்கி என்ன பண்ணாது, போகாது. எல்லாவற்றிற்கும் தேவ வார்த்தையில் பதில் தேட வேண்டும். அல்லேலூயா. நாம செய்யற எல்லா விஷயங்களையும் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, கேள்வியா தான் பார்க்கணும். ஐயா உங்க வீட்டுக்கு வரலாமா அப்படின்னு நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். அதுக்கு நீங்க பதில் சொல்லணும். என்ன பதில் சொல்லணும்? என் வீட்டுக்கு நீங்க வாங்க அப்படின்னு பதில் சொன்னாதான் நான் என்ன பண்ணுவேன், உங்க வீட்டுக்கு வருவேன். இல்லைன்னா அது கேள்வியா தான் இருக்குமோ தவிர அந்த கேள்வி ஒருபோதும் ஒரு செயலா என்ன பண்ணாது, மாறாது. நம்ம சொல்றது உண்டு, தேவ சித்தத்தை அறிந்து செயல்படுகிற பிள்ளைகள் அப்படின்னு நம்ம சொல்றது உண்டு, நம்ம அப்படி செயல்படுறது உண்டு. ஆனா சில நேரங்கள்ல சில விஷயங்கள்ல தேவ சித்தம் இருக்கா இல்லையா என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியாமல் சுயமாய் சில காரியங்களை சிந்திப்பது உண்டு. அதை தடுக்க முடியாது. அப்படி சுயமாய் சிந்திக்கக்கூடிய காரியங்கள் எப்பொழுதும் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? கேள்வியாக தான் இருக்க வேண்டுமே தவிர அது எப்பொழுதும் பதிலாய் மாறக்கூடாது. பதிலாய் மாறிடுச்சுன்னா நீங்க அந்த காரியத்தில் செயல்பட ஆரம்பிச்சிருவீங்க. அது கேள்வியா மாத்திரம் இருக்கும்போது அந்த கேள்விக்குண்டான பதில் இயேசுவிடத்தில் இருந்து வந்தால்தான் அது என்னவாய் மாறும், செயலா என்ன பண்ணும், மாறும். அல்லேலூயா. தேவனிடத்துல ஒரு ஆலோசனை கேட்டு அந்த ஆலோசனையின்படி நடக்கிற பிள்ளைகளா என்ன பண்ணும் இருக்கணும். ஏன் அப்படின்னா, தேவனுடைய பதில் இல்லாமல், தேவனுடைய ஆலோசனை இல்லாமல் நீங்களும் நானும் எடுக்கிற முடிவு எந்த முடிவாக இருந்தாலும் அது என்னவாகும் தெரியுமா? நம்மளுடைய சுய பிசிக்கல் ரிசோர்ஸ் அப்படிம்பாங்க, உங்களுடைய சுய பலன் அல்லது உங்களுடைய சுய பணம் அல்லது உங்களுடைய சுய காரியங்கள் கண்டிப்பா ஒரு இடத்துல என்ன ஆயிரும், தீர்ந்து போயிடும். இந்த பணத்தை கொண்டு என் வாழ்க்கையை நான் நடத்திடுவேன் அப்படின்னா சுயமா நீங்க யோசிச்சு சுயமா சிந்திச்சு இந்த பணம் போதும் என் வாழ்க்கை வாழ்றதுக்கு நீங்க முடிவெடுத்தீங்கன்னா நாள் வரும், ஒரு சூழ்நிலை வரும், அந்த பணம் தீந்துரும். என் பிள்ளை போதும் என் வாழ்க்கையை நடத்துறதுக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு நாள் வரும், ஒரு சூழ்நிலை வரும், உங்க பிள்ளை காணாம இவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னு சொன்னா ஒரு நாள் வரும், ஒரு சூழ்நிலை வரும், அந்த இடத்துல அவங்க காணாம போயிடுவாங்க. ஏன்னா நீங்க அவங்கள நம்பி உங்க வாழ்க்கையை நடத்த ஆரம்பிச்சிருவீங்க. அதை தான் மூலதனமா எடுத்து பயணம் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அதை நம்பி பயணம் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அப்ப இந்த உலகத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு அவசியம் என்னன்னா, இன்னைக்கு எனக்கு ஒருவர் சப்போர்ட்டா இருக்கிறாங்கன்னா சந்தோஷம். ஆனா இவர்கள் தான் எனக்கு எதிர்காலத்திற்குண்டான எல்லா விஷயம் நம்பி அவர்களோடு எல்லா விஷயத்திலும் ஒப்பு கொடுத்து பயணம் பண்ணுகிற பிள்ளைகள் ஒரு இடத்துல அனாதையாய் நிறுத்தப்படுவார்கள். அல்லேலூயா.